July 22nd, Feast of Saint Mary Magdalene. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 1-2 சொற்றொடர்கள், அதன் பிறகு 11 - 18 வரை உள்ள சொற்றொடர்கள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே கொண்டு வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலும் இருப்பதை அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீர் என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மக்தலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி திருச்சபை புனித மக்தலா மரியாள் என்பவளை நினைவு கூறுகின்றது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் தாய் மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாளை தவிர ஒரு சில பெண்களுள் அங்கீகாரம் பெற்றவர், மதிப்பு பெற்றவர் இந்த மக்தலேன் மரியா என்ற பெண். இந்த மக்தலேன் மரியா என்பவர் கலிலேயா கடலுக்கு அருகில் இருக்கின்ற மக்தலா என்ற ஊரில் பிறந்ததால் அடைமொழியாக அவரை மக்தலா மரியா என்று அழைக்கின்றோம். இந்த மக்தலா மரியாள் இயேசுவை பின்பற்றி கொண்டே இருந்தார். மனமாற்றம் அடைந்த பிறகு இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் பணிவிடை செய்வதற்காக அநேக பெண்கள் அவர்களை பின்தொடர்ந்ததாக நாம்
வாசிக்க கேட்கின்றோம். உதாரணமாக லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோயினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மக்தலா மரியாவும் ஏரோதின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதாவது அவர்களும் இயேசுவின் சீடரை போல அவரை பின்பற்றியதாக நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். இந்த மக்தலா மரியாள் மனமாற்றம் பெற்ற பிறகு, குணம் பெற்ற பிறகு அவள் ஒரு புது படைப்பாக இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தாள். எதுவரை அவள் பின்பற்றினார் என்றால், இயேசுவின் சீடர்கள் அவரை விட்டு ஓடி போன பிறகு, இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுதும், கல்வாரி மலையிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டு இறந்த பொழுதும் அன்னை மரியாளோடு துணை நின்றவர் இந்த மக்தலா மரியா என்ற பெண். இவர் மனமாற்றம் அடைந்த பிறகு பிரமாணிக்கமுள்ள ஒரு சீடராக துணை நின்றார். சகோதர சகோதரிகளே, இந்த மக்தலா மரியாளுக்கு இயேசு ஒரு தனி சலுகை கொடுத்தார். மற்ற யாருக்கும் கிடைக்காத இந்த தனி சலுகை என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாக இந்த மக்தலா மரியாளுக்கு காட்சி கொடுத்ததாக நாம் வாசிக்கின்றோம். அவர்களுடைய சீடருக்கல்ல. உண்மையை சொல்ல போனால், இயேசு உயிர் தாண்டவர். உயிர்த்தவுடனே ஏரோதிடம் சென்றிருக்க வேண்டும். இந்த யூத தலைவர்களும் சென்றிருக்க வேண்டும். பரிசேயரிடமும் சட்ட வல்லுநரிடம் சென்று இதோ நான் உயிர்த்து விட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. முதலாக மக்தலா மரியம்மாளுக்கு அவர் காட்சி கொடுத்தார். அது மட்டுமல்ல, மக்தலா மரியம்மாள் நற்செய்தி எடுத்துக்கொண்டு முதலாக சீடர்களிடம் சென்று இதை அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அதாவது அப்போஸ்தலருக்கெல்லாம் ஒரு அப்போஸ்தலராக முதலாக நற்செய்தியை பரப்பக்கூடிய ஒரு சீடராக மக்தலா மரியம்மாள் இருந்தாள் என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தகைய தனி சலுகையை பெற்று இயேசுனுடைய உயிர்ப்பிற்கு முதல் சாட்சியாக விளங்கியவர் மக்தலா மரியம்மாள். பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் சட்டப்படி ஒரு பெண் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல முடியாது, சாட்சி கூற முடியாது என்றால் அவர்களுக்கு பெண்கள் மீது நம்பிக்கை இல்லை, பொய் சொல்வாள் என்று அவருடைய எண்ணம். ஆகவே ஒரு பெண் நீதிமன்றத்தில் சென்று ஒரு குற்றத்தையோ அல்லது ஒரு காட்சியையோ கண்டதாக சொன்னால் அது எடுபடாது. ஆனால் கடவுளுடைய தெய்வீக முரண்பாடு என்னவென்றால், இவ்வாறு நடந்த அந்த காலத்திலே இயேசு இந்த ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து உலகத்திற்கு முதலாக தன்னுடைய உயிர்ப்பை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய முதல் சாட்சியாக அவர் ஏற்படுத்தினார் என்பதை வாசிக்க கேட்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். 27வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமையென உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட
அது தாழ்ந்ததாக கருதுவதவற்றை இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். உலகம் எதை பயனற்றது என்று சொல்கிறோமோ, பலவீனமானது என்று சொல்கிறோமோ, அதை ஆண்டவர் பலமுள்ளதாக மாற்றுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய செயல் நம்முடைய செயல்களை போன்றதல்ல. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டதைப்படி இயேசுவினுடைய மனநிலை என்ன, பெண்களை பற்றி அவருடைய மனநிலை என்ன, பெண்களை எவ்வாறு அவர் பார்த்தார், பெண்களை எவ்வாறு அவர் நடத்தினார் என்பதை நாம் நற்செய்தியிலிருந்து ஒரு சில உதாரணங்களின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், இயேசு ஒரு சமாரிய பெண்ணை கிணற்றடியிலே சந்திக்கின்றார். அவள் எப்படிப்பட்டவள் என்று அவருக்கு தெரியும். இருந்த போதிலும் அந்த பெண்ணை அவர் சந்தித்த போது அவளிடம் மென்மையாக இனிமையாக நடந்து கொண்டு அவளில் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகிறார். அடுத்ததாக யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசித்தோம் என்றால், விபச்சாரத்தில் பிடிபெற்ற ஒரு பெண்ணை இயேசுவின் மீது கொண்டு வைக்கிறார்கள். இயேசு அவளை எவ்வாறு பார்க்கிறார், இயேசு அவரை எவ்வாறு நடத்துகிறார். அவளை திட்டவில்லை, குறை கூறவில்லை, குற்றம் சாட்டவில்லை, மென்மையாக இனிமையாக அவளோடு பேசி அவளுக்கு மன்னிப்பையும் புது வாழ்வையும் கொடுக்கிறார். நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், சமாதானமாக போ, இனி பாவம் செய்யாதே என்று மிக மென்மையாக அந்த பெண்ணை மனமாற்றுகிறார் இயேசு. அதுபோலவே சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 38-42 நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு மார்த்தா மரியாள் அவருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது மரியாள் இயேசுவினுடைய காலடியிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய சகோதரி மார்த்தாள் கோபத்தோடு வந்து, எரிச்சலோடு வந்து இயேசுவிடம் முறையிடுகிறார். இந்த மரியாளை பற்றி அவர் முறையிடுகிறார். ஆனால் இயேசு மரியாளை ஒன்றும் சொல்லவில்லை. அவளை நாம் மென்மையாக பார்த்து அவள் தேர்ந்து கொண்டு எடுத்ததுதான் மிகச் சிறந்தது என்று அங்கே காட்டுகின்றார். சகோதர சகோதரிகளே, அநேகர் இயேசுவை பின்பற்ற வந்தபொழுது பெண்களுள் மிக முக்கியமானவர் இந்த மக்தலா மரியம்மாள். இயேசு இவ்வாறு பெண்களிடம் மென்மையாகவும் இனிமையாகவும் நடந்து கொண்டு அவர்களுக்கு உரிய சம உரிமையை கொடுத்தார், அவர்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுத்தார், மதிப்பை கொடுத்தார். இதை தான் நான் நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம். இப்பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் எவ்வாறு பெண்களை பார்க்கிறோம், எவ்வாறு பெண்களை நாம் மதிப்பிடுகிறோம், பெண்களுடன் மீது நமக்குள்ள எண்ணங்கள் என்ன, அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அபிப்பிராயங்கள் என்ன என்பதை நாம் இன்று ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்பற்றி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சம உரிமையை நாம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இயேசு பெண்களிடம் எவ்வாறு அன்பு கூர்ந்தாரோ அந்த இறை அன்பை நாமும் அவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய கண்ணோட்டத்தில் அவர்களை நாம் மரியாதையோடும் மதிப்போடும் பார்த்து சமுதாயத்தில் அவர்கள் கொடுக்க வேண்டிய இந்த உரிமையை நாம் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, புனித சின்னப்பர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே இவ்வாறு சொல்கிறார். 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாக இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு உள்ளீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும்
கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆக இங்கே புனித சின்னப்பர் சொல்கிறார், ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் நாம் அனைவரும் கிறிஸ்துவர்கள் சமமானவர்கள் என்பதை இங்கே எடுத்து சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, திருச்சபை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், புனிதர்களுடைய மன்றாட்டை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். உருப்பட்டம் சமயங்களிலே அல்லது புனித வாரத்திலே நாம் இந்த புனிதர்களுடைய அனைத்து புனிதர்களுடைய மன்றாட்டை நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த புனிதர்களுடைய மன்றாட்டில் நாம் பார்த்தோம் என்றால், முதலிலே வரக்கூடிய புனிதர்களில் மக்தலா மரியாளும் ஒன்று. அவளை முதன்மையான இடத்தில் வைத்து திருச்சபை அவளை அங்கீகரித்திருக்கிறது. அதுபோலவே இன்றைய தினம் நீங்கள் புண்ணிய பூமிக்கு சென்றிருந்தீர்கள் என்றால், ஹோலி லேண்ட், அங்கே போயிருந்தீர்கள் என்றால், அந்த புண்ணிய பூமியிலே மக்தலா மரியம்மாளுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயம் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு திருச்சபை இந்த மக்தலே மரியாளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவள் எப்படிப்பட்டவள் என்பதை நமக்கு காட்டுகின்றது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. அது என்னவென்றால், ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு கடந்த காலம் என்று உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் என்று ஒன்று உண்டு. அப்படி என்றால் மக்தலா மரியாளை நாம் இன்று புனித என்று சொல்லுகிறோம். அவருடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது? புனிதைகள் தங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த ஒரு புனிதரும் எந்த ஒரு புனிதையும் நான் புனிதமானவன் என்று சொல்லவில்லை. புனிதர்கள் தங்களை பற்றி சொல்லும் பொழுது, நான் பாவிகளுள் பாவி, நானே மிக பெரும் பாவி என்று தங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு இறந்த காலம் என்று உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் என்று ஒன்று உண்டு. மக்தலா மரியம்மாள் பாவியாக இருந்தவள் இன்று புனிதையாக உயர்த்தப்பட்டிருக்கிறாள். சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை மனதில் கொண்டு இன்றைய தினம் நாம் நினைவு கூறும் மக்தலா மரியாளை நாம் நினைவு கொண்டு இன்றைய திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நாமும் நம்முடைய கடந்த வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்வும் குறை உள்ளதாக, பாவம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் இயேசு யாரை தேடி வந்தார்? புண்ணியவான்களே அல்ல, பாவிகளே என்னை தேடி வந்தேன் என்று சொல்லி, விண்ணுலகிலே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதையும் ஆண்டவர் என்று சொல்கிறார். ஆகவே இந்த மரிய மக்தலேனாளுடைய நினைவு நாளிலே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே மன்றாடி, நாமும் ஒவ்வொருவரும் பாவிகளாகிய நம் ஒவ்வொருவரும் ஒரு புனிதர் என்ற நிலையில் அடைய வேண்டும் என்ற வரத்திற்காக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.